நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த மண்டு கருப்பண்ணசாமி கோயிலை திறந்து அந்த கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. கிறிஸ்தவ வன்னியர்கள், இந்து வன்னியர்கள் இவங்களுக்கு இடையில தான் அந்த டிஸ்பியூட். அப்படி இருக்கிறப்ப பிரச்சனையாக இருக்கிற ஊரில் கலவரம் வந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால் இந்தியாவிலேயே அதிக நாள் 144 வந்து அந்த ஊர்ல தான் வந்து இருந்திருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்க நீதிபதி 2ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், டிசம்பர் 3, 2ஆம் தேதி வழக்கு எடுத்துக்கிட்டு 2ஆம் தேதியே உத்தரவு போட்டுறாரு. முன்னாடியே அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா விசாரணைக்கு எடுத்து நம்பர் ஆனது வந்து நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் தேதி ஆகுது. அன்னைக்கே வந்து உத்தரவு போட்டுறாரு. அதாவது கோயில திறந்து விளக்கு ஏத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டுறாரு. அப்புறம் விசாரிச்சுக்கலாம், மத்ததை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப விடிஞ்சா கார்த்திகை தீபம் அதிகாலை ஒரு 3-4 மணிக்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் போய் அங்க 144 அமல்படுத்தி முழுக்க போலீஸ் வந்து அந்த பகுதியவே கட்டுப்பாடு வந்து எடுத்துடுறாங்க. இப்ப இது நீதிமன்ற உத்தரவை மீறும் விதமா இருக்கு. உடனடியா அதே ஊரில் இருக்கக்கூடிய அதே சங்கி சித்தன் பால்ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ் ஆர்மி, அந்த ஆளு ரிட்டையர் ஆனவர், அவரு தெரியும் வழக்கமாவே இந்த தேசபக்தி அப்படின்ற பேர்ல சங்கிகள் எப்படி இருப்பாங்கன்னு, அவரு மறுநாள் 3ஆம் தேதி 10 மணிக்கு வந்து வழக்கு தாக்கல் பண்றாரு. அதாவது 3ஆம் தேதி விளக்கேற்றணும்னு உத்தரவு, 3ஆம் தேதி விடிய காலம் அதிகாலையிலேயே 144 வந்துருது. அதனால 10 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்க வந்து தொடுக்கிறாரு. 1 மணிக்கு நீதிபதி வந்து அதை விசாரணைக்கு எடுக்கிறாரு. 3 மணிக்கு வந்து கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராகணும், நான் உத்தரவு போடுவேன், நீ செயல்படுத்த மாட்டியா, நீ உடனே இங்க வந்தாகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. மதுரைக்கு வரணும், ஆமா மதுரைக்கு வரணும் அப்படின்னு திண்டுக்கல் கலெக்டர் சரவணனுக்கும் எஸ்பிக்கும் ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த 2 உத்தரவு என்னன்னா, கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிபதியோட உத்தரவை செயல்படுத்தல அப்படின்னு ஒரு அவமதிப்பு வழக்கு. இப்ப இந்த 2 வழக்குக்கும் தான் நேத்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் 2 பேரும் வந்து இடைக்கால தடையை விதிக்கிறாங்க.